الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي السلام عليكم ورحمة الله وبركاته. என்ன கதை சோமாய்க்கிறீங்களா? நேற்று கொஞ்சம் தலை குழம்பிக்கும், ஆனால் உங்களுக்கு அப்படி இருக்காது. நேற்று வீடியோ பார்த்தவங்க கண்டினியூ பண்ணுவாங்களோ தெரியா, அப்படி தான் சரி கண்டினியூ பண்ணால் இந்த வீடியோ பார்ப்பாங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நேற்று உண்மைக்கு சொல்ல போனால் நாங்கள் நேற்று பார்த்தது அதுதான் கொஞ்சம் கஷ்டமானது விளங்கி கொள்றதுக்கு. அப்போ எல்லோரும் கொஞ்சம் புதுமைக்கும் சம்டைம்ஸ் நீங்கள் எப்படி விளங்கி கொண்டு டக்குண்டு சரி அவங்களுக்கு பட்டப்பட்டேன்னு ஆன்சர் எல்லாம் சொன்னீங்க. ஆக்சுவலி அதை எல்லாருக்கும் சொல்லணும். நீங்கள் இதுக்கு முந்தி படிச்சிக்கிறீங்க, கொஞ்சம் படிச்சிக்கிறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு லேஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட் பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாகிக்கும். ஆனால் பிரச்சனை இல்லை, நாங்கள் அதுக்கு ஷார்ட்கட் ஒரு டக்கண்டு செய்கிற மெத்தட் ஒன்று இன்றைக்கு படிப்போம், எப்படி அதை கண்டுபிடிக்கிறேன். இப்போ நேற்று நாங்கள் பார்க்கக்குள்ள கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இன்ஷால்லா இன்றைக்கு கண்டுபிடிப்போம். முதலாவது நாங்கள் இவ்வளோ நேரத்துக்கு என்னென்ன பார்த்தோம்னு கொஞ்சம் பார்ப்போம். என்னென்ன பார்த்தேன் நினைவுக்கு தான் முதல்ல இன்றைக்கு இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது என்னது இசும், அப்படி தானே? நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இசும். இசுமுக்கு நாங்கள் சொன்னோம் எத்தனை தன்மைக்குதுண்டு, 4 தன்மை இதுன்னு சொன்னோம். அதில் 1வது தன்மை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், நிலை தானே? நிலை என்ற தன்மை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நான் என்னென்று போடுறேன், இல்லை அதுக்கு எத்தனை நிலை இருக்குது இசுமுக்கு? நான் சொன்ன 3 நிலை இருக்குது. ரஃபா என்ற ஒரு நிலை இருக்குது, நசுப் என்ற ஒரு நிலை இருக்குது, ஜர் நிலை இருக்குது. இப்போ நாங்கள் என்ன படித்தோம், நேற்று என்ன படித்தோம் என்றால் அதில் எப்படி முடிகிறேன்னு பார்த்து ரஃபாவா நசுபா ஜர்ரான்னு எங்களுக்கு கண்டுபிடிக்க இயலும். உதாரணத்துக்கு நாங்கள் சொன்னோம் உன் சவுண்ட் வந்தால் ரஃபா, அப்போ அன் சவுண்ட் வந்தால் நசுபு, இன் சவுண்ட் வந்தால் ஜர். இது நினைவுக்குதா? இப்போ இதை நினைவு வச்சுக்கோங்க, ரைட். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம், இது ஒவ்வொரு சவுண்டே முஸ்லீம் என்ற வார்த்தைக்கு போட்டோம், நினைவுக்குதா? அப்போ முஸ்லீமுக்கு உன்னை போட்டால் என்ன ஆகும்? முஸ்லிமுன். முஸ்லீமுக்கு அன்னை போட்டால் என்ன ஆகும்? முஸ்லிமன். முஸ்லீமுக்கு இன்ன போட்டால் என்ன ஆகும்? முஸ்லிமின். அப்போ உன் வந்தால் ரஃபா தானே, அப்போ முஸ்லிமுன் ரஃபா. அன் வந்தால் நசுப் தானே, அப்போ முஸ்லிமன் நசுப். இன் வந்தால் ஜர் தானே, அப்போ முஸ்லிமின் ஜர். சரிதானே? ரைட், ஓகே. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இதை வச்சு ஒரு சார்ட் ஒன்று செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? சார்ட் ஒன்று. அதுக்கு நாங்கள் சொல்கிறேன் முஸ்லீம் சார்ட். அதுக்கு என்ன சொல்கிறேன்? முஸ்லீம் சார்ட். என்ன எழுதிக்கிறாங்க? முஸ்லீம் விளக்கப்படம். முஸ்லீம் சார்ட்டுக்கு தான் அதை விளக்கப்படம் என்று எழுதிக்கிறார் எங்கள் ஆசிரியர். ஓகே, இப்போ இதை சார்ட்டை சில விஷயங்கள் இருக்குமா நீங்கள் கட்டாயமாக மனப்பாடம் பண்ணவே ஓணும். இதை படிக்கிறேன்டா மனப்பாடம் பண்ணவே ஓணுமான விஷயம் இருக்குது. அதில் ஒன்றும் தான் என்னது, இதை முஸ்லீம் சார்ட். இதை என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணவே ஓணும், கட்டாயம் பண்ணவே ஓணும். இதை பண்ணாட்டி அடுத்ததுக்கு போவே இல்லை. இதை பண்ணிங்கண்டா ஒரு 50% மிஸ் முடிஞ்சிட்டு. இதை சார்ட்டுக்குள்ளே எத்தனை %? 50க்கு மேலே இதை மனப்பாடம் பண்ணிருந்தா முடிஞ்சிட்டோம். அவ்வளோக்கு பொறுமதியானது இது. அப்போ நாங்கள் பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு 10 தரங்க நீங்கள் சொன்னீங்கன்னா இது மனப்பாடம் ஆகிடும். இன்றைக்கு நாங்கள் இந்த கிளாஸில் வச்சு இது மனப்பாடம் பண்ணணும். நீங்கள் புதுசாக மனப்பாடம் பண்ண தேவையில்லை. சரி, அப்போ நாங்கள் படித்தோம் என்னது, முஸ்லீம் சார்ட்டில் உன் அன் இன். பாருங்கள், உன் அன் இன். முஸ்லிமுன் பாருங்கள், முஸ்லிமுன் என்று வந்தீங்கதா. அப்புறம் முஸ்லிமன் முஸ்லிமின். சரிதானே? ரைட். இப்போ இதை பாடம் பண்ணுவோம். முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின். சொல்லுங்க பார்க்க 5 தரகா. முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின். 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 வெரி குட். சரி, இப்போ எனக்கு சொல்லுங்க, எது இதில் ரஃபா, எது இதில் நசுப், எது இதில் ஜர்? சொல்லுங்க பார்க்க. முஸ்லிமுன் ரஃபா, முஸ்லிமன் நசுப், முஸ்லிமின் ஜர். இது விளங்கிச்சு தானே? இதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. அடுத்தது முக்கியமான விஷயம், இது எல்லாமே எத்தனை பேர்? ஒத்தரா, 2 பேரா, 3 பேரா? எல்லாம் ஒத்தரா. ஐத்த வச காலம் என்ன போட்டிக்கிறாங்க? ஒருமை என்று போட்டிக்கிறாங்க.
அரபுல முஃப்ரதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நினைவச்சுக்கொள்ள தேவையில்லை. இப்போ உங்களுக்கு முஸ்லீம் ஒன்றுண்டா ஒன்றுன்னு நினைவச்சுக்கொண்டா தமிழை வச்சுக்கொண்டா போதும். நாங்கள் இதெல்லாம் முறை திரும்ப படிப்போம், அரபி டேர்மோடு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த டைமில் அரபி பார்ப்போம். இப்போக்கு நீங்கள் ஒரு மேண்டு நினைவச்சுக்கொண்டா போதும். இல்லாட்டி அரபையும் படித்து தமிழையும் படித்து எல்லாம் தலை குழம்பிடும். அதை சுற்றி அரபை படிக்க தேவையில்லை. நாங்கள் இந்த கன்செப்டை மட்டும் விளங்கினா சரி. இது விளங்கிச்சு தானே? ரைட். முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின். அதுக்கப்புறம் நேற்று இன்னொன்று படித்தோம். எங்களுக்கு ஏலும் ஒரு முஸ்லீமை 2 முஸ்லீம் ஆகுறதுக்கு, ஒரு முஸ்லீமை 2 முஸ்லீம் ஆகுறதுக்கு அதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, இங்கே பாருங்கள் இருமைண்டு தந்திக்கிறாங்க சாட்டில். அதை முஸ்லீமை 2 முஸ்லீம் ஆக்குறதுக்கு ஆணி என்றதை ஆட் பண்ணணும். பாருங்கள், இது சோப்பு கலரை தந்திக்கிறாங்க. என்ன ஆட் பண்ணணும்? ஆணி. அப்போ முஸ்லீம் என்ற வார்த்தைக்கு ஆணி ஆட் பண்ணால் முஸ்லிமானி. முஸ்லிமானி. முஸ்லிமானி என்றா எத்தனை பேர்? 2 பேர். 2 முஸ்லீம். முஸ்லிமானி என்றா 2 முஸ்லீம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், முஸ்லிமானி என்றா ரஃபா. முஸ்லிமானி என்றா பாருங்க, இந்த இந்த பேலிலிக்கு தானே, இந்த பேலில் ஈகிற சுட்டியும் இவர் தான் முதலாவது ஈகிற பேர். இந்த பேலில் ஈகிற முஸ்லிம் ஒன்றும் ரஃபா, முஸ்லிமானியும் ரஃபா. முஸ்லிம் ஒன்றும் ரஃபா, முஸ்லிமானியும் ரஃபா. அதுக்கு பூர்வம் நாங்கள் படித்தோம், அதே 2 பேரை எப்படி நசுபில் செய்கிறேன். எப்படி? ஆணி வந்தால் ரஃபா. அதுக்கு பூர்வம் நாங்கள் படித்தோம் ஐனி என்று உண்டு. இதை பாருங்க, இதா சோப்பு கலர் ஆகிக்குது. ஐனி வந்தால் நாங்கள் சொன்னோம் நசுபெண்டு. ஆனால் இன்னொன்று சொன்னோம், ஐனி வந்தால் ஜர்ரும் ஆவேலும் என்று சொன்னோம். நசுபும் ஜர்ரும் 2ல் எது வேணாலும் ஆவேலும். ஒன்றோ நசுபாய்க்கும், ஒன்றோ ஜர்ராய்க்கும். இப்போ இதை சொல்லுங்க பார்க்க. முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி, 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 முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி. எத்தனை பேர்? இதெல்லாமே 2 பேர். முஸ்லிமானி என்றா ரஃபாவா நசுபா ஜர்ரா? ரஃபா. முஸ்லிமைனி என்றா நசுபில்லாடி ஜர். முஸ்லிமைனி முஸ்லிமைனி ஆயிதான் 2 தடவை சொன்னோம். இப்போ முஸ்லிம் முன் முஸ்லிமன் முஸ்லிமின், முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி. ஒரு 5 தடவை சொல்லுங்க பார்க்க. முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின், முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி, முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின், முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி. வெரி குட். 5 தடவை தேவையில்லை, உங்களுக்கு நினைவுக்குது. மாஷா அல்லாஹ். ஆல்ரெடி படிச்சு மீக்கிறீங்க தானே. இதை படிக்காதாக்கள் 5 தடவை போஸ்ட் பண்ணி, வீடியோ போஸ்ட் பண்ணி 5 தடவை சொல்லிட்டு பார்க்கட்டும் இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. அடுத்தது இப்போ ஒத்தரை பார்த்தோம், 2 பேரை பார்த்தோம். அரபுலிக்குது ஒன்று, ஒருமைக்குது, இருமைக்குது, பன்மைக்குது. பன்மை எப்படி சொல்கிறேன்னு பார்ப்போம். பன்மைக்கு நாங்கள் பாய்க்கிற வார்த்தை தான் ஊன இல்லாட்டி ஈன. ஊன இல்லாட்டி ஈன. இதான் சோப்பு கலரை போட்டிக்குது. ஆனால் ஊனை வந்து ரஃபா. ஊனை வந்தா ரஃபா. அப்போ முஸ்லிமுக்கு ஊனை சேர்த்தா எப்படி வரும்? முஸ்லிமூன. முஸ்லிமூன. முஸ்லிமூனேண்டா ரஃபாவா நசுபா ஜர்ரா? ரஃபா. அதே மாதிரி முஸ்லிமுக்கு ஈன சேர்த்தா முஸ்லிமைனி இல்லை, முஸ்லிமைனி இல்லை, ஈன சேர்க்கிறோம், ஐனி இல்லை, ஈன சேர்த்தா முஸ்லிமீன. முஸ்லிமீன. முஸ்லிமீனேண்டா நசுபுக்கும் முஸ்லிமீன தான், ஜர்ருக்கும் முஸ்லிமீன தான். ஆக்சுவலி முஸ்லிமீனே கண்டா நீங்கள் சொல்லணும் நசுப் இல்லாட்டி ஜர். முஸ்லிமூன ரஃபா, முஸ்லிமீன நசுப் இல்லாட்டி ஜர் இல்லை. அப்போ இது எப்படி பாடமாகிறது தெரியுமா? முஸ்லிமூன முஸ்லிமீன முஸ்லிமீன. சொல்லுங்க பார்க்க. முஸ்லிமூன முஸ்லிமீன முஸ்லிமீன. முஸ்லிமூன முஸ்லிமீன முஸ்லிமீன. முஸ்லிமூன முஸ்லிமீன முஸ்லிமீன. முஸ்லிமூன முஸ்லிமீன முஸ்லிமீன. எத்தனை பேர்? இது எல்லாமே முஸ்லிமூன முஸ்லிமீன முஸ்லிமீன. எத்தனை முஸ்லீம்? நிறைய முஸ்லீம். அதுக்கு நாங்கள் என்ன வார்த்தை, என்ன எழுத்து பாய்ப்போம் என்றால் நாங்கள் சொல்லுவோம் இதை நம்பரை பாய்ப்போம் 3 என்று. என்ன பாய்ப்போம்? 3. இது எத்தனை? ஒருமை எத்தனை? 1. இருமை எத்தனை? 2. பன்மை எத்தனை? 3 இல்லாட்டி 3க்கு மேலே. 3ம் பன்மை தான், 3க்கு மேலேயும் பன்மை தான். ஆனால் இருமை அரபுல நாங்கள் தமிழில் வந்து இருமைண்டா பன்மைண்டு தானே சொல்லுவோம், 2 பேருண்டா பன்மை. ஆனால் அரபுல வந்து அப்படி இல்லை. அரபுல வேற இருமைன்ற ஒரு 2 பேருக்கும் ஒரு வார்த்தை பாவிக்கிறாங்க.
பன்மைக்கும் ஒரு வார்த்தை பாவிக்கிறாங்க. பன்மைக்கு நாங்கள் 3+ன்னு சொல்லுவோம். இது மட்டும் விளங்கிச்சா? ரைட். இது கிளியர் தானே இது? ரைட். அப்போ இது எல்லாமே இப்போ சேர்த்து பாடம் பண்ணுங்க பார்க்க. முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின், முஸ்லிமானி, முஸ்லிமைனி, முஸ்லிமைனி, முஸ்லிமூன, முஸ்லிமீன, முஸ்லிமீன. மாஷா அல்லாஹ். இன்னும் 2 தடவை சொல்லுங்க. முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின், முஸ்லிமானி, முஸ்லிமைனி, முஸ்லிமைனி, முஸ்லிமூன, முஸ்லிமீன, முஸ்லிமீன. ரைட். ஓகே. முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின், முஸ்லிமானி, முஸ்லிமைனி, முஸ்லிமின், முஸ்லிமூன, முஸ்லிமீன, முஸ்லிமீன. அந்த மாதிரி லெவலுக்கு இன்ஷா அல்லாஹ் ப்ராக்டிஸ் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். சரிதானே? என்ற இது அவ்வளோ முக்கியமானது. ஆனால் சும்மா மனப்பாடம் பண்ணி வேலையில்லை. இது ஒன்றொன்றுக்கு பின்னுக்கு என்னைக்கென்னும் எங்களோட தலையில் ஓடணும். உதாரணத்துக்கு முஸ்லிமுன் என்றா முதல்ல யோசிக்கணும் ரஃபாவா நசுபா ஜர்ரா. ரஃபா ஒத்தர். முஸ்லிமன் என்றா நசுபு ஒத்தர். முஸ்லிமின் என்றா ஜர்ரு ஒத்தர். ஏண்டா எங்கே இருக்கிறாரு நான் இதை வேற கலரில் போட்டுறேன். என்ற சார்ட்டில் எங்கே இருக்கிறாரு? ஒன்றில் இருக்கிறாரு. அதே மாதிரி என்ன இது ரஃபாடரோ, இது நசுபுடைய லைன், இது ஜர்ருடைய லைன், இது ஒத்தருடைய லைன். நினைவுக்கு தானே? முஸ்லிமுன் என்ற ரஃபா ஒத்தர், முஸ்லிம் என்ற ஜர்ரு ஒத்தர், முஸ்லிமின் என்ற ஜர்ரு ஒத்தர். ரைட். அடுத்து முஸ்லிமானி என்றா 2 பேர். முதல்ல ரஃபா நசுபா ஜர்ரான்னு சொல்லுங்க. அப்புறம் எத்தனை பேர் சொல்லுங்க? ரஃபா எத்தனை பேர்? 2 பேர். 2 பேர். மாஷா அல்லாஹ். முஸ்லிமைனி என்றா? முஸ்லிமைனி 2 நசுபில்லாட்டி ஜர்ரு. எத்தனை பேர்? 2 பேர். மாஷா அல்லாஹ். முஸ்லிமூன என்றா? 3 பேர். 3 பேர் இல்லாட்டி 3 பேர் கூட. 3 பேர் என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியும் தானே 3 பேர் என்ன? 3 பேர் 2 பேர் கூட 3 பேர். ஆனால் முஸ்லிமூன ரஃபா 3 பேர். முஸ்லிமீன நசுபில்லாட்டி ஜர்ரு 3 பேர். வெரி குட். விளங்கிச்சா இல்லையா? ரைட். ஓகே. இப்போ இதை நாங்கள் நேற்று குழம்பின அசைன்மெண்ட் இருக்குது. இதை ஃபுல்லாக நாங்கள் மறுவன் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். வேறு மாதிரி செய்வோம். இப்போ படித்ததை வச்சு வேறு மாதிரி ஒவ்வொன்றா செய்வோம். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு உதாரணம் ஒன்று தாரேன். ஓகே. நாங்கள் எடுப்போம் ஒரு உதாரணம் உண்டு. என்னது உதாரணம் எடுப்போம்? ரைட். ஓகே. ஹிவஜன் என்ற வார்த்தை. ஹிவஜன் என்ற வார்த்தை நசுபு. இப்போ ஹிவஜன் நசுபுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தாரு சொன்ன ஹிவஜன் ரஃபா சொல்லி அப்போ இவஜுன் ரஃபா, இவஜன் நசுபு, இவஜின் ஜர்ரு. வெரி குட், வெரி குட். விளங்கித்தானம்மா? ரைட். ஓகே. சாபிரன் ரஃபா நசுப் ஜர்ர சொல்லுங்க. சாபிரன் நசுபு ரஃபா. அப்ப சாபிருன் ரஃபா. அப்ப ஜர்ரு சாபிரன் நசுபு, சாபிரின் ஜர்ரு. வெரி குட். மாஷா அல்லாஹ். ஓகே. அன்னாசு ரஃபா. அன்னாசி நசுபு. அன்னாசி தின்ற அன்னாசி இல்ல. அன்னாசி நசுபா. அன்னாசு ரஃபா, அன்னாச நசுபு, அன்னாசி ஜர். தின்ற அன்னாசி இல்ல, ஆனா ஜர். சரிதானே? ரைட். ஓகே. ஈ சவுண்ட் வந்தா அது ஜர்ரா இருக்கும். இன்னொன்று பார்ப்போம். ஓகே. கஷ்டமானு பார்ப்போம் இப்போ. ரைட். அல் வாலிதானி என்ன வார்த்தை? இதை சொல்லுங்க பார்க்க. அல் வாலிதானி ஜர்ரு. அல் வாலிதானி ஜர்ரு. ரைட். நோமலை படிக்கக்குள்ள பிழை செய்யணும். படிக்கக்குள்ள பிழை செஞ்சால் தான் நீங்கள் படிப்பீங்க. பிழையே இல்லாமல் தான் உங்களுக்கு அது அப்போ எல்லாமே சரிதானே. பிழை செஞ்சு படிக்கக்குள்ள தான் அது படிப்பு வரும். சரி. வாலிதான் நீங்கள் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? நசுபென்னு சொன்னீங்க, ஜர்ன்னு சொன்னீங்க. ஓகே. நீங்கள் சொன்னீங்கன்றா ஜர் எனக்கு தெரியும். 3 அடியில் நீ என்று வந்திக்குது. இந்த நீயை பார்த்து தான் நீங்கள் ஜர்ன்னு சொன்னீங்க. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா அம்மா? நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? அதை நீயை பார்க்க முந்தி நினைவுக்கு தான் நாங்கள் படித்தோம் அசல் இல்லாட்டி துணையண்டு. அப்படின்டா நீங்கள் பார்க்கணும். இது முடிகிறது ஒரு
ரெண்டு எழுத்து சேர்ந்து முடிகிறதா, துணை என்றா ரெண்டு எழுத்து சேர்ந்து முடிகிறதா, இல்லை ஒரு எழுத்தால முடிகிறதா? வாலிதானி. அப்போ பாருங்க, நான் இப்போ முஸ்லீம் சாட்டுக்கு போமே, முஸ்லீம் சாட்டுக்கு போனா இந்த இருக்கிறாங்க தானே, இவங்க எல்லாரும் அசல். இவங்க எல்லாம் யாரு? அசல். இவங்க எல்லாரும் யாரு? துணை. பாருங்க, இதுக்கு எல்லாம் வந்து ஒரே எழுத்து தானே இது. முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின் ஒரே எழுத்து. ஆனா ஈன பாருங்க, ஆனி, ஐனி, ஐனி, ஈன, ஊன, ஈன, ஈன. முதலாவது பார்க்கணும் கடைசி எழுத்து எப்படி முடியுதுன்னு இல்ல, முதலாவது பார்க்கணும் அந்த சத்தம் என்ன, அந்த சத்தம் அசலா துணையா? ஆனி என்ற சத்தம். அப்ப அது வந்து அசல் சத்தம் ஒன்று இல்ல, அது ஒரு துணையோட ஈக்குது. ரெண்டு பேர் சேர்ந்து ஈக்கிறாங்க. இங்கிலீஷ்ல கம்பினேஷன் என்று சொல்லுவாங்க. ஒரு கம்பைன் ஆகி வந்து தனியாக ஈக்கிறாரு இல்ல, ஐ சுட்டியும். அப்போ அது கம்பினேஷன் ஆகிக்கொள்ள முதல்ல யோசிக்கணும், அது என்ன கம்பினேஷன், அது என்ன துணையோட வந்திக்குது, என்ன தானே? ஆனி. என்ன வார்த்தை நாங்கள் பார்த்தோம்? வாலிதானி. வாலிதானி. ஆனி என்ற சத்தம் வந்துச்சு. அப்போ இப்போ முஸ்லீம் சாட்டுக்கு பார்த்தீங்கன்னா முஸ்லிமானி என்றா என்னது? முஸ்லிமுன் ரஃபா, முஸ்லிமன் நசுப், முஸ்லிமின் ஜர். முஸ்லிமானி, முஸ்லிமானி ரஃபா, முஸ்லிமானி. அப்ப இவர் யாரு? இவர் வந்து ரஃபா. இவர் வந்து மாஷா அல்லா, ரஃபா ரெண்டு பேர். கண்ணிகளா, ரஃபா ரெண்டு பேர். இசுமுக்கு நாங்க எத்தனை தன்மைக்குன்னு சொன்னோம்? 4 தன்மை. அதுல ஒன்று தான் ரஃபா நசுப் ஜர். அடுத்த தன்மை தான் எல்லா இசுமுக்கும் ஒரு நம்பர் இருக்குது. என்னைக்குது? நம்பர். நம்பர் என்றா எண்ணிக்கை ஒன்று இருக்குது. அப்படின்டா 1 2 3 1 2 3 நினைச்சுக்கோங்க. இப்போ நீங்க 2 சொன்ன என்ன தெரியுமா? அது இசும்ட உங்களுக்கு தெரியாமலே ஒரு தன்மையை சொல்லிட்டீங்க. இசும் வந்து 2 சொன்னீங்க தானே, அது எண்ணிக்கையே சொல்லிட்டீங்க. ஆனா நாங்க இன்னும் படிக்கவே இல்லை. அதுதான் நான் சொல்லிது, முஸ்லீம் சாட்டை படிச்சா 50% உங்களுக்கு விளங்கிடும். இப்போக்கு ரஃபா 2 பேருன்னு சொல்லிட்டீங்க, ரைட், ஓகே. வாலிதானி. ஆனா இப்போ நான் உங்களுக்கு கஷ்டமான வேலைன்னு தாரேன். இதை வச்சு நீங்க முஸ்லீம் சாட்டை செய்யுங்க. வாலிதானியை வச்சு நீங்க முஸ்லீம் சாட்டை செய்யணும். முஸ்லிமுன் மாதிரி வாலிதானியை வச்சு செய்யணும். செய்ய பார்க்க நான் இது சொல்லி தரவா? அடுத்ததுல இருந்து செய்றீங்களா? ட்ரை ஒன்று பண்ணுங்களேன். ஓகே, ட்ரை ஒன்று பண்ணுங்களேன். முஸ்லிமானுன் இல்ல, முஸ்லிம் சாட் உங்களுக்கு தெரியும் இல்ல. வாலிதானுன், வாலிதானுன், வாலிதானன், வாலிதானின். ரைட், ஓகே. நல்ல 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 மத அது பிழை. ஆனா ஏன் பிழைன்னு நான் சொல்றேன். ஆனி என்ற சவுண்ட் தான் வந்திக்குது. ஆனி என்ற சவுண்ட் என்றா இது அலிஃபும் நூனும் தான் எக்ஸ்ட்ரா வந்திக்குது. உங்களுக்கு விளங்குதாம்மா? மரம் உங்களுக்கு காட்டுறேன்னா இந்த பாருங்க, இதா ஆனி சவுண்ட் எப்படி தெரியுமா வந்துச்சு? அலிஃபும் நூனுமால தான் ஆனி சவுண்ட் வந்துச்சு. அப்போ ஒரிஜினல் வார்த்தை வந்து அல் வாலித், அல் வாலித, அல் வாலிது தான் ஒரு ஒரிஜினல் வார்த்தை. இந்த அல்ல கொஞ்சத்துக்கு மறங்கம்மா, அல்ல இல்லாம. நான் அல்ல நான் புறைக்கு சொல்லி தரேன். அல்ல இல்லாம பாருங்க. ஏடா அப்ப என்ன வார்த்தை இது? வாலி வாலிதுன். மாஷா அல்லாஹ், வாலிதுன். முஸ்லிமுன் மாய்தான் வாலிதுன், வாலிதுன், வாலிதன், வாலிதின். அப்புறம் முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின், முஸ்லிமானி, முஸ்லிமைனி, முஸ்லிமைனி, வாலிதானி, வாலிதைனி, வாலிதைனி. அப்புறம் நிறைய பேர் வாலிதூன, வாலிதீன, வாலிதீன். மாஷா அல்லாஹ். இப்போ என்ன நீங்கள் செய்யணுமெண்டா, உங்களுக்கு என்ன வார்த்தை தந்தாலும் முஸ்லீம் சாட்டுக்கு நீங்கள் போடணும். இதுதான் கேம் இப்போ, ரைட் தானே? இன்னொன்று பண்ணுவோம். ரைட் ரைட். மாக்கி சீன. என்னை? மாக்கி சீன. இதில் முதல்ல கண்டுபிடிங்க அசலா துணையா என்று. துணை எது? என்ன சவுண்ட் துணையா வந்து இது? மாக்கி சீன என்ன எழுத்து வந்து? ஈன. இது யாவும் யாவும் நூனும் தான் துணையா வந்திக்குது. அது விளங்கிச்சா? இத ஈன என்ற சவுண்ட் ரஃபாவா நசுபா ஜர்ரா? நசுபில்லாட்டி ஜர்ரு. மாஷா அல்லாஹ், நசுபில்லாட்டி ஜர். எத்தனை பேருன்னு சொல்லலுமா? 3 பேர். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். உம்மா எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க நீங்கள். 3 பேர் இல்லாட்டி 3 பேருக்கு கூட. வெரி குட். இப்போ நீங்கள் கஷ்டமான வேலை முஸ்லீம் சாட்டுக்கு இவரை கொண்டாங்க. இப்போ மாக்கி சீனன்ற அர்த்தமும் எழுதிக்கிறாங்க. என்ன எழுதிக்கிறாங்க? தங்கி இருப்பவர்கள். மாக்கி சீன அபதா, தங்கி
மாக்கிசீன்டா தங்கியிருப்பான். மாக்கிசீன் அபதண்டா நிரந்தரமாக அவங்க தங்கிப்பாங்க. எங்கே தங்கிப்பாங்க? சொர்க்கத்தில். சொர்க்கத்தில். நல்லா பாதுகாக்கணும். சிலவங்க நரகத்துலேயும் தங்கிப்பாங்க. ஆனால் நாங்கள் நல்ல இடத்துல பார்த்தா அல்ல சுபானில் குருவானில் பார்க்கணும் ஆயத்தை. மாக்கிசீன் அபதண்டா அவங்க சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்க, அழிவே இல்லை, முடிவே இல்லை. எத்தனை வருஷம் போனாலும் இங்கே மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு நிற்க தேவையில்லை. இப்போ மாக்கிசீன அபதாயனோல் கேள்விப்பட்டால் ஜன்னா என்ன சார் ஈஞ்சேன்னு சொன்னால் நினைவு வச்சுக்கோங்க, சொர்க்கத்தை பற்றி தான் அப்போ நான் ஆயிக்க போகிறேன். பார்ப்போம் இன்ஷால்லா. குர்ஆனாயத்தை எப்படியும் வரும் முன்னுக்கு இன்ஷால்லா. இப்போ மாக்கிசீன் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிக்குது. இதில் நீங்கள் ஈனே அங்கிட்ட ஆக்கினா முஸ்லீம் சாட்டுக்கு போட்டால் எப்படி வரும்? மாக்கிசுன் கண்டுபிடிச்சிட்டீங்க. மாக்கிசுன் கண்டுபிடிச்சா அடுத்து எல்லாம் லேசி. சொல்லுங்க பார்க்க. மாக்கிசுன், மாக்கிசன், மாக்கிசின், மாக்கிசானி, மாக்கிசைனி, மாக்கிசைனி, மாக்கிசூன, மாக்கிசீன, மாக்கிசீன. மாஷா அல்லாஹ். அப்போ மாக்கிசுன்னெண்டா எத்தனை பேர் தங்கிக்கிறாங்க நிரந்தரமா? இல்லை மாக்கிசுன்னெண்டா தங்கிப்பாங்க எத்தனை பேர்? மாக்கிசுன்னெண்டா மாக்கிசுன் ஒத்தர் தங்கிக்கிறார், ரஃபா தங்கிக்கிறார். மாக்கிசென்னெண்டா ஒத்தர் நசுபு. மாக்கிசின்னெண்டா ஒத்தர் ஜர்ரு. மாக்கிசானியெண்டா ரெண்டு பேர். மாக்கிசைனி, மாக்கிசைனி ரெண்டு பேர் ரஃபாவா நசுபா ஜர்ரா? மாக்கிசானி என்னது? மாக்கிசானி ரஃபா. ரஃபா ஓகே. மாக்கி செய்னி அது நசுபில்லாட்டி ஜர்ரு. எத்தனை பேர்? ரெண்டு பேர். மாக்கிசூன ரஃபா 3 பேர். ரஃபா 3 பேர். மாக்கிசீன நசுபில்லாட்டி ஜர்ரு 3 பேர். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க உம்மா. ஓகே மாஷா அல்லாஹ். ஓகே, இன்னொன்று பார்ப்போம். அதே மாதிரி இன்னொன்று பார்ப்போம். ஓகே, இதா அல் பனூனண்டிக்குது. பனூன உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். அருவானம், இரு கடல்கள், ஓகே. அருள்வானம், வேறு என்ன பார்க்கலும் எங்களுக்கு. ஓகே, இது என்ன? அஸ்பைனி இரு கூட்டங்கள், பிசுல்தான், முத்தகீன. இது நல்ல ஒரு வார்த்தை. முத்தகீன. முத்தகீன தார் தெரியுமா? முத்தகீன இல்லை, இது முத்தகீன ஓகேம்மா. இது வந்து முத்தகீன் இல்லை. இந்த முத்தகீனுக்கு வந்து அந்த காஃப் வந்து கனமாக வரும். அது முத்தகீன என்று வரும். அது வந்து பயபக்தி உடையவர்கள். இது வந்து முத்தகீனண்டா இது வந்து இந்த சோஃபாவில் இப்படி சாஞ்சு கொண்டிருப்பாங்க, அவங்க தான் முத்தகீன என்று சொல்கிறது. இது வந்து சொர்க்கவாசிகள் எப்படி எப்படி அதை ஒரு சோஃபாவில் எப்படி சாஞ்சு கொண்டு என்ஜாய் பண்ணுவாங்க, அந்த அர்த்தம் தான் ஈன வருது. எப்படி சரி சாஞ்ச நிலையில் இருக்கிறதான், சாஞ்ச நிலையில் இருக்கிறதான் இது அர்த்தம். சாஞ்ச நிலையில் இருக்கிறவரை நெடுக்கலுமே எங்களுக்கு. அப்போ முத்தக்கு ஈனண்டா இதில் எப்படி முடியுது? ஒரு அசல முடியுதா, துணையோட முடியுதா? 2 எழுத்து சேர்ந்து முடியுதா, இல்லை ஒரு எழுத்துல முடியுதா? துணையோட முடியுது. ஈன என்ற சத்தம் சரிதானே? ஈன என்ற சத்தத்தில் முடியுது. அப்போ இது என்னது? நசுபா, ரஃபாவா, நசுபா, ஜர்ரா, நசுப் இல்லாட்டி ஜர்ரு. மாஷா அல்லாஹ். இப்போ கணக்கும் இல்லாமல் சொல்கிறீங்க. மாஷா அல்லாஹ். அப்போ இதில் முஸ்லிமுன்னுக்கு கொண்டு போகிறேன்டா எப்படி? எத்தனை பேர் முதல்? எத்தனை பேர்? என்னது? 2 பேர். முத்தகி ஈன 2 பேரா? முத்தகீன 2 பேர். முஸ்லிமீன 2 பேரா? முஸ்லிமீன, முஸ்லிமன், முஸ்லிமன், முஸ்லிமைனி, முஸ்லிமூன, முஸ்லிமீன, முஸ்லிமீன. எத்தனை பேர்? 3 பேர். 3 பேர். வெரி குட். சரி, இப்போ இதில் கொஞ்சம் கஷ்டம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு. முஸ்லிமுன் எடுங்க பார்க்க. இல்லை முஸ்லிமுன், முஸ்லிமுன் மாதிரி எடுங்க பார்க்க. முத்தகீனே முஸ்லிமுன் ஆகி என்ன எழுத்தை நீங்கள் வெட்டணும்? கடைசிக்கு இருக்கிற 2 எழுத்தையும் வெட்டணும். அப்போ என்ன எழுத்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆகுது? முத்தக்க இல்லம்மா, இல்லை காஃபுக்கு என்ன போட்டிக்குது? முத்த ஜேர் போட்டிக்குது. முத்தகி உன், முத்தகி உன், முத்தகி உன், முத்தகி உன், முத்தகி அன், முத்தகி இன், முத்தகி ஆனி, முத்தகி ஐனி, முத்தகி ஐனி, முத்தகி ஈன, முத்தகி ஊன. சரி, முத்தகி ஊன, முத்தகி ஈன, முத்தகி. இதுதான் முத்தகீன. கொஞ்சம் கஷ்டம், அது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இந்த நாக்கு கொஞ்சம் தடமாறுறதுக்கு. ஓகே, கடைசி பண்ணும். கடைசி அல் முலில்லீன. முலில்லீன, முலில்லீனண்டா என்ன அர்த்தம் கொடுத்திருக்கிறாரு எங்கட அஸ்ரத்? வட்டி கெட்டவர்கள்.
வளலாலீன்னு வரும் சுரஃபாதியால் வழி தவறி போனவங்க. அதுதான் இது முலில்லீன வழி தவறி போனவங்க. இப்போ இதே குர்ஆனில் எடுத்த பார்த்து நாங்கள் அர்த்தத்தை எடுக்கணும். இது வந்து ஒரு லைட்டாக உனக்கு விளங்குறதுக்கு தான் என் தந்திக்குது. நாங்கள் அந்த ஆயத்தை பார்த்து தான் சரியான அர்த்தத்தை எடுக்கணும். ஆனால் எங்களுக்கு இப்போ எடுக்கலும் வழி தவறி போனவங்க தான் அல் முலில்லீன. முதல்ல சொல்லுங்க, இவர் ரஃபாவா நசுபா ஜர்ரா? இது நசுபில்லாட்டி ஜர். மாஷா அல்லாஹ். ஏன் சொல்றீங்கம்மா நசுபில்லாட்டி ஜர்ன்னு? எதை வச்சு சொல்றீங்க? முஸ்லிம் ஈனவார சுட்டி. மாஷா அல்லாஹ், ஈனவார சுட்டி. அப்போ ஈனவார சுட்டியும் நசுபில்லாட்டி ஜர் எத்தனை பேர்? 3 பேர். 3 பேர். அப்போ எனக்கு சொல்லுங்க, இதை முஸ்லிமுன் சாட்டை எப்படி செய்கிறீங்க? என்ன எழுத்து அங்கிட்டு ஆக்கணும் முஸ்லீமுக்கு எடுக்கிறது? ஈன. இவரை அங்கிட்டு ஆக்கணும். ஓ, அப்போ என்ன பேலன்ஸ் ஆகும்? அல்லேம் நான் இல்லாமல் ஆக்குறேன். அல்லேம் இல்லாமல் ஆக்குறேன். என் அல்லின் தான் அது பேட்டர்ன் மாறும். முலில்லுன். மாஷா அல்லாஹ். முலில்லுன். முலில்லன் முலில்லின் முலில்லானி முலில்லைனி முலில்லைனி முலில்லூன முலில்லீன முலில்லீன். மாஷா அல்லாஹ். நீங்கள் சும்மா தண்ணி மாதிரி சொல்கிறீங்க எல்லாத்தையும். மாஷா அல்லாண்டு. அப்போ அவங்கள கடகம் இல்லை இப்போ. ரைட், ஓகே. இன்றைக்கு எவ்வளோ நேரம் பண்ணிக்கிறோம் கிளாஸ்? 26 நிமிஷம், கொஞ்சம் நேரம் மீக்குது. அப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு புதிய இதுக்கு போகிறேன். சரியா? முஸ்லீம் ஒன்று நல்லா நினைவு வச்சுக்கோங்க. முஸ்லீம் இதெல்லாம் நாங்கள் பண்ணோம் தானே, இது எல்லாமே வந்து முஸ்லீம் ஆண் சாட். என்ன சாட்? ஆண். இது ஆண் பாலண்டு போட்டிக்குது. ஆண் பாலண்டு போட்டிக்குது. ஆண் சாட். சரியா? அப்போ முஸ்லீம் உண்டா ஆனா பெண்ணா? ஆண். முஸ்லிம் அண்ணா ஆனா பெண்ணா? முஸ்லிம் இன்னெண்டா ஆனா பெண்ணா? ஆண். முஸ்லிம் ஆணி என்றாலும் ஆண். முஸ்லிம் மெய்னி என்றாலும் ஆண். முஸ்லிம் மெய்னி என்றா ஆண். முஸ்லிம் மூணு என்றா ஆண். முஸ்லிமீன் என்றா ஆண். இது எல்லாமே ஆண். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லிக்கொள்கிறேன். முஸ்லிமூன் என்று சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆண்கள் 10 பேர் இருக்கிறாங்க, பெண்களும் 10 பேர் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து எங்களுக்கு என்ன சொல்லிடும் தெரியுமா? முஸ்லிமூன் என்று சொல்லிடும். ஆண்களும் பெண்களும் கலந்து இருந்தாலும் எங்களுக்கு அவங்கள பார்த்து முஸ்லிமூன் என்று சொல்லிடும். ஆனால் பெண்கள் மட்டும் இருந்தா முஸ்லிமூன் என்று சொல்லலா. முஸ்லிமூன் என்று சொல்லலா. அவங்களுக்கு தான் அதை தான் அடுத்த படிக்க போகிறோம், பெண் பால். சரியா? ஆனால் இப்போ தலையை குழப்பிக்கொள்ள தேவையில்லை. இப்போ இது ஆண் பால், இது பெண் பால்னு வச்சுக்கொண்டா சரி. இல்லாட்டி இதெல்லாம் போட்டுக்கொண்டா தலை குழம்பிடும். அது சொல்லி லேசிக்கு அது ஆண் பால், இது பெண் பால். ரைட், ஓகே. பெண் பால். அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்லணும். தாருக்கு சரி இதை படிக்கிறவங்களுக்கு கேள்விக்குதுண்டா எங்களோட நம்பர் எங்களோட இதில் போட்டி இது புக்கு கடியில் அவங்களுக்கு அவங்களோட கேள்விகளை மெசேஜ் பண்ணிடும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதெல்லாம் கேள்வியையும் சேர்த்து நானும் நீங்களும் மீந்து அவங்களோட கேள்விகளை நீங்கள் தான் பதில் சொல்லணும். சரியா? நீங்கள் பதில் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். அதுவும் நாங்கள் வீடியோ ஒன்று போடுவோம். அப்போ ஏண்டா சிலவங்களுக்கு படிக்கல கேள்வி வருமானம், அவங்களுக்கு கேள்வி கேட்கல லைவ் இல்லே போகுது, இது ரெக்கார்டிங் தானே போகுது. அப்போ அவங்களுக்கு அந்த கேள்வி எல்லாத்தையும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாட்டி நான் பதில் சொல்கிறேன், எங்களுக்கு மேலாட்டி நாங்கள் தஃப்சீரை பார்த்து சரி பதிலை தேடி இன்ஷா அல்லாஹ் பதிலோட ஒரு வீடியோ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. ரைட், அடுத்தது நாங்கள் போகிறோம் பெண் பால் சாட். இப்போ நாங்கள் எப்படி போகிறோம்? பெண் பால் சாட். ஆம்பளை எப்படி பொம்பளை ஆக்குறே? ஆம்பளைன்னு பொம்பளைன்னு சொல்கிறத விட ஆண் பாலை எப்படி பெண் பால் ஆக்குறே? பெண் பால்னு சொன்னால் தான் சரியான வார்த்தை. ஆண் பால் எப்படி நாங்கள் பெண் பால் ஆக்குறே? அப்போ முஸ்லிமுன் என்ற ஈக்கிறத அவரு கொண்டாந்து அபாயா வந்து போட்டுரு. இதுக்கு சொல்கிறேன், என் உஸ்தாத் சொல்லி தந்து இது வந்து அபாயா உண்டு. எது இது? இதுக்கு தாமரை பூத்தா என்று சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? தாமரை பூத்தா. இப்போ இப்படி தான் நீக்குமா தா? இந்த தாவை கெட்டினா அது ஒசக வந்தது 2 டாட். அதுதான் தாமரை பூத்தா. தாமரை பூத்தா அப்படி என்றால் அது கெட்டிப்பட்டேன்னு அர்த்தம். மரபில் தாவை கெட்டி போட்டிக்குது, அதுதான் தாமரை பூத்தா. ஏன் இது வந்து அவர் ஃபேஸ் கவர் பண்ணிக்கிறாரு, இல்லாட்டி மூஞ்ச போட்டி இதை அவர் அபாய போட்டிக்கிறாரு. சரியா? அதுதான் பொம்பளையாக மாறுது. சரிதானே? சும்மா நினைவு வச்சு அப்படி ஒன்று இல்லை, நினைவு வச்சுக்கொள்றதுக்கு நான் சொல்கிறேன். அப்போ எப்படி முஸ்லிமுன் பொம்பளையாக மாற்றுறது, பெண்ணை மாற்றுறது? தாவை போனது போடுது. அப்போ முஸ்லிமத்துன். அப்போ முஸ்லிமத்துன் என்றா ரைட். முஸ்லிமத்துன் என்றா உன் சவுண்ட் தானே, ரஃபா. முஸ்லிமத்துன் ரஃபா. ஆனால் எத்தனை பேர்?
ஒரு ஒரு ஆனா பெண்ணா? பெண். பெண்ணுக்கு நான் வந்து எஃப்எண்டு போடுறேனே ஃபீமேல், சரிதானே? ரஃபா ஒன்று எஃப், ரைட். முஸ்லிமத்தன் ரஃபாவா நசுபா ஜர்ரா? நஸ்பு. நசுபு. அது லேசி கண்டுபிடிக்கேண்டா அது உன் அன் இன் சவுண்டே தான் வருதுன்னா. முஸ்லிம தின் ஜர். ஜர். எத்தனை பேர்? ஒத்தர். ஒத்தர். ஆனா பெண்ணா? பெண். பெண். நான் சொன்னேன் தானே இசுமுக்கு 4 தன்மைக்குதுண்டு. அதில் 1வது தன்மை தான் ரஃபா நசுப் ஜர். நாங்கள் முன்னுக்கு படிப்போம் இதெல்லாம். 2வது தன்மை தான் அவர் வந்து 2வது தன்மை தான் அவர் வந்து ஒத்தரா நிறைய பேரா, ஒத்தரா 2 பேரா 3 பேரா, அதுவும் படிச்சாச்சு. 3வது தன்மை தான் அவர் ஆண்பாலா பெண்பாலா, அதுவும் இதை சாட்டுக்குள்ள ஈக்குது. அப்படின்னா இசும்ல ஈக்கிறதே 4 தன்மை, அதில் 3 தன்மை இங்கே கவர் ஆகிட்டு. அதை டீட்டெயிலாக நாங்கள் படிப்போம். அது எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் ஆகிட்டு. சரிதான். இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் சொன்னீங்க முஸ்லிமத்துன் ரஃபா என்று சொன்னீங்க, ஒத்தர் என்று சொன்னீங்க, பெண் என்று சொன்னீங்க. 3 தன்மை சொல்லிட்டீங்க, மாஷா அல்லாஹ். ரைட். முஸ்லிமத்துன், முஸ்லிமத்தன், முஸ்லிமத்தின். சரி, இதை உங்களுக்கு ஒரு 5 தடவை சொல்லுங்க பார்க்க. முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின். முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின். முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின். வெரி குட். ஓகே, இப்போ நாங்கள் போவோம் 2 முஸ்லீம் எப்படி சொல்லிட்டேன். நினைவு தானே முஸ்லிமுன் முஸ்லிமானியா மாறிச்சு. அதே ஆணியை கொண்டாந்து முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தானி. மாஷா அல்லாஹ். முஸ்லிமத்தானி. அப்புறம் முஸ்லிமத்தைனி. முஸ்லிமத்தைனி. ஆனி ஐனி ஐனி. ஆனி ஐனி ஐனி. முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைனி முஸ்லிமத்தைனி. இப்போ சொல்லுங்க பார்க்க. முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின். முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைனி முஸ்லிமத்தன். எத்தனை பேருமா? தானி தைனி 2 பேர். மறக்கவானம். ஆனி என்றா 2 பேர். ஆனா என்னது? ரஃபாவன சுபஜர்ரா ரஃபா. முஸ்லிம தெய்னி என்றா 2 பேர். நசுபில்லாட்டி ஜார். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அதுவும் சரி. ஆனா பிரச்சனை வார என்ன தெரியுமா? பெண்கள் கொஞ்சம் ஒன்று சேர்ந்தா, பெண்கள் ஒன்று சேர்ந்தா, இப்போ நாங்கள் இதை பார்த்தோம் என்ன? முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின். முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைனி முஸ்லிமத்தைனி. முஸ்லிமத்தூனேன்னு தானே வரணும். முஸ்லிமூனேன்னா முஸ்லிமத்தூனேன்னு தானே வரணும். ஆனால் பெண்கள் ஒன்று சேர்ந்தா அவங்க சொல்கிறாங்க அவங்கள மாதிரி நாங்கள் செய்ய மாட்டோம், எங்களுக்கு வந்து நாங்கள் வேறு மாதிரி தான் இருப்போம் என்று சொல்லி அவங்களோட பேட்டர்னை மாற்றிக்கொள்வாங்க. மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க. எப்படி மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க? முஸ்லிமாத்துன். எப்படி மாற்றிக்கிறாங்க? ஆண்களில் நாங்கள் சொன்னோம் முஸ்லிம் 3 என்று, ஆனால் பெண்களில் நாங்கள் சொல்லுவோம் முஸ்லிமாத்துன் என்று. இப்போ பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சொல்லுவாங்க, நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்போம். நாங்கள் ஆத்துன் ஆத்தின் ஆத்தின் என்ற சவுண்டு தான் எடுப்போம். என்னது? ஆத்துன் ஆத்தின் ஆத்தின். முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்தின் முஸ்லிமாத். முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்தின் முஸ்லிமாத். அப்போ முஸ்லிமாத்துன் என்ற எத்தனை பெண்கள்? 3 பேர். 3 பேர். ரஃபா. ரஃபா. முஸ்லிமாத்தின் என்றா ரஃபா இல்லாட்டி நசுப் இல்லாட்டி ஜர். எத்தனை பேர்? 3 பேர். 3 பேர். ஆனால் ஒன்று நல்லா நினைச்சுக்கோங்க, நீங்கள் ஆத்தின் என்று கண்ணொன்னு நீங்கள் நினைப்பீங்க என்ன? இது வந்து ஜர்ரு தானேண்டு. அதை தின்ன பார்த்து அதை தின்ன மட்டும் உங்களுக்கு, ஏன்னா முஸ்லிம தின்னுக்கும் தின்டா நீக்குது, முஸ்லிமா தின்னுக்கும் தின்டா நீக்குது. ஆனால் இது வந்து முஸ்லிம தின், இது வந்து முஸ்லி மாத்தின். அதை நல்லா நினைவச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிழை செய்கிற ஈனத்தான். அவங்க நினைக்கிறே வந்து தின் சவுண்ட் தானே, அப்போ வந்து ஜர்ரெண்டு இல்லை. முஸ்லிமத்தின் என்றா ஜர்ரு தான், ஆனால் முஸ்லிமாத்தின் என்றா நசுபு இல்லாட்டி ஜர். விளங்கிச்சா இல்லையா? ரைட். ஓகே, இப்போ நாங்கள் போய்த்து ஈனைக்கிற உதாரணம் கொஞ்சம் செய்வோம். ரைட். ஓகே, என்ன உதாரணம் செய்வோம்? சாலிஹாத்தின். மாஷா அல்லாஹ். சாலிஹாத்தின் சொல்லுங்க பார்க்க. சரியா? சாலிஹாத்தின் என்றா ரஃபாவா நசுபா ஜர்ரா? சாலிஹாத்தின். முஸ்லிம் சாட்டை கொஞ்சம் சொல்லுங்க பார்க்க. முஸ்லிம் பெஞ்சா, முஸ்லிம் ஆண் சாட்டை சொல்லுங்க பார்க்க. முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின். முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி. முஸ்லிமூன முஸ்லிமீன முஸ்லிமீன. ரைட். பொம்பளை சாட், பெண் சாட். முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின். முஸ்லிமாத்தின். முஸ்லிம் 2 முஸ்லிம் பெண். முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தானி. முஸ்லிமத்தானி. முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைனி முஸ்லிமத்தைனி. முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்தின் முஸ்லிமாத்தின். முஸ்லிமாத்துன் வந்தா தான் ரஃபா. முஸ்லிமாத்தின் வந்தா ஜர்ரிலட்
நசிப் இல்லாட்டி ஜர் நசுப் இல்லாட்டி ஜர். பாருங்க, நசுப் இல்லாட்டி ஜர் ஜர். முஸ்லிமாத். முஸ்லிமாத்தின் என்றா நசுப் இல்லாட்டி ஜர். இது சாலிஹாத்தின். நசுப் இல்லாட்டி ஜர். எத்தனை பேர்? 3 பேர். 3 பேர். ஆனா பெண்ணா? பெண். பெண், ஃபீமேல். ரைட். என்ன அர்த்தம் என்று சொல்லுங்க பாருங்க. அர்த்தத்தை பாருங்க. சாலியான பெண்கள். ஏன் பெண்கள் என்ன வந்திருக்குது? நிறைய பெண்கள். ஆத்தின் சவுண்ட். ஆத்தின் சவுண்ட், நிறைய பெண்கள். சரிதான், ரைட்டா நாங்கள் சொன்னோம். 3 பேர் ரெண்டு. ரைட். இப்போ எனக்கு சொல்லுங்க, இதை வச்சு முழு முஸ்லீம் பெண் சாட்டைன்னு சொல்லுங்க பார்க்க. கண்டுபிடிக்கலுமா உங்களுக்கு? சாலிஹத்துன். சாலிஹத்துன். சாலிஹத்தன். சாலிஹத்தின். சாலிஹத்தா. சரி சரி. சாலிஹத்தானி. சாலிஹத்தைனி. சாலிஹத்தைனி. சாலிஹாத்துன். சாலிஹாத்தின். சாலிஹாத்தின். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். சாலிஹத்துன் என்றா அப்போ எத்தனை சாலியான பெண்கள்? சாலிஹத்துன் என்றா சாலிஹத்துன் ஒன்று. சரி சரி. ஒரு சாலியான பெண் ரஃபா. சாலியத்தன் என்றா ஒரு சாலியான பெண் நசுபு. சாலியத்தின் என்றா ஒரு சாலியான பெண் ஜர். சாலிய தானி என்று குர்ஆன்ல வந்து வருதோ தெரியா? சும்மா சாலிய தானி என்று வந்து அரபுல சாலிய தானி என்றா 2 பெண். 2 சாலியான பெண். சாலியான 2 பெண் ரஃபா. ரஃபா. சாலிய தைனி என்று வந்தா நஸ்ப் இல்லாட்டி ஜர் 2 பெண். 2 பெண். சாலிஹாத்துன் என்று வந்தா ரஃபா 3 பெண்கள். 3 பெண்கள். சாலிஹாத்தின் என்று வந்தா நஸ்ப் இல்லாட்டி ஜர் 3 பெண்கள். 3 என்ன பெண்கள்? சாலியான பெண்கள். சரி, இப்போ ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லி தரேன். இப்போ பொம்பளை பெண் சாட்டை தானே செஞ்சீங்க, இதை வச்சு ஆண் சாட்டை செய்யுங்க பார்க்க. எப்படி ஆண் சாட்டை செய்கிறீங்க? இதை வச்சு ஆண் சாட்டை சாலிஹத்துன் என்று சொன்னீங்க. சாலிஹத்துன் தான் பெண், ஒரு பெண். முஸ்லிமத்துன் ஒரு பெண். முஸ்லிமத்துன்னா நீங்க முஸ்லிமுன்னா மாட்டினா அது தாவை இல்லாம ஆகினா ஆனா மாறிடுவார். அப்ப சாலியத்துன்ன எப்படி ஆன மாத்திரி? சாலியத்துன்ல ஆன மாத்துறதுக்கு என்ன செய்யணும் நீங்க? சாலிஹுன். சாலிஹுன். மாஷா அல்லாஹ். என்னது? சாலிஹுன். சாலிஹுன். இப்ப சொல்லுங்க பாக்க. சாலிஹுன், சாலிஹன், சாலிஹின். சாலிஹானி, சாலிஹைனி, சாலிஹைனி. சாலிஹூன, சாலிஹீன, சாலிஹின். மாஷா அல்லாஹ். அப்புறம் பொம்பளை பெண் சாட்டையும் பண்ணிட்டீங்க. சாலிஹுன், சாலிஹன், சாலிஹின் எத்தனை வார்த்தை? 3. சாலிஹானி, சாலிஹைனி, சாலிஹைன் எத்தனை வார்த்தை? 6. சாலிஹூன, சாலிஹீன, சாலிஹீன 9 வார்த்தை அங்கே படிச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் சாலிஹத்துன், சாலிஹத்தன், சாலிஹத்தின், சாலிஹத்தானி, சாலிஹத்தைனி, சாலிஹத்தைனி, சாலிஹாத்துன், சாலிஹாத்தின் கிட்டத்தட்ட 18 வார்த்தை படிச்சுட்டீங்க. மாஷா அல்லாஹ். 18 முறை ரஃபா, நஸ்ப், ஜரான், பெண், ஒன்று, பல, பன்மைன்னு சொல்லி ஒரு வார்த்தையை வச்சு 18 வார்த்தை படிச்சுட்டீங்க. அரபை போல் ஆயிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை சொல்கிறான், நாங்கள் குர்ஆனை லேசாக கேட்குறோம். இன்றைக்கு உஸ்தாத் படித்து கொடுக்குற சொன்ன விஷயம் தான் எனக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், குர்ஆனை நாங்கள் லேசாக கேட்குறோம், படிக்கிறோம். அது அதில் பலா ஒரு நாளே பார்ப்போம். அப்படி பசந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், லேசாக வச்சுக்கிறான். அப்போ குர்ஆன் என்ன பாஷையில் இருக்குது? அரபு. அப்போ அரபை நீங்கள் ஆசையாக படிச்சேன்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே லேசத்தான் வச்சு சரியான லேசாக கேட்குறான். அது நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட க்ளோஸ் ஆகி படிக்கணும். இன்னும் ஒன்று மட்டும் செஞ்சுட்டு இன்றைய கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். இன்றைய நிறைய படிச்சிட்டோம். ரைட், ஓகே. என்ன செஞ்சு முடிப்போம்? முஜிரி மூணு என்ற வார்த்தை. முஜிரி மூணு என்றா என்ன அர்த்தம் தெரியுமாம்மா? பாவிகள். முஜிரி மூணு என்றா பாவிகள். சரி, இதில் முஜிரி மூணு என்றா நீங்கள் சொல்லுங்கள், இது ரஃபாவா நசுபா ஜர்ரா? முஸ்லிமூன. வெரி குட். ரஃபா. ரெண்டாவது சொல்லணும், இது வந்து ஆண் சாட்டில் வருதா பெண் பால் சாட்டில் வருதா? ஆண் சாட்டில் வருது, மேல் என்று போடுறேன். மூணாவது சொல்லணும்மா, இது ஒத்தரா நிறைய பேரா? 1 2 3? 3 பேர். 3 சொல்லி 3 தன்மையாக சொல்லிட்டீங்க. மாஷா அல்லாஹ். இப்போ தான் முழு சாட்டையும் சொல்லணும். இப்போ நீங்கள் ஆண் சாட்டையும் சொல்லணும், பெண் சாட்டையும் சொல்லணும். எப்படி சொல்கிறீ? இது அல்ல இல்லாமாங்க சொல்லுங்க.
முஜ்ரிமுன் முஜ்ரிமுன் முஜ்ரிமன் முஜ்ரிமன் முஜ்ரிமின் முஜ்ரிமின் முஜ்ரிமானி ம் முஜ்ரிமைனி முஜ்ரிமைனி ஆ முஜ்ரிமூன ம் முஜ்ரிமீன ம் முஜ்ரிமீன் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ஆன்சர் அது ஆன்சாட் முடிஞ்சு பெண்சாட் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பாவி ஆண் பாவி முஜ்ரிமுன்னெண்டா ஒரு பாவி ஆண் ரஃபா முஜ்ரிமன்னெண்டா ஒரு பாவி ரஃபா ஆண் முஜ்ரிமின்னெண்டா ஒரு பாவி ஜர் ஆண் விளங்கிச்சா இப்போ ஒரு பாவி பெண் அது எப்படி சொல்றீங்க முஜ்ரிமத்துன் முஜ்ரிமத்துன் முஜ்ரிமத்தன் முஜ்ரிமத்தன் முஜ்ரிமத்தின் முஜ்ரிமத்தின் முஜ்ரிமாத் ஓ ரெண்டு பேர் முஜ்ரி முஜ்ரிமத்தானி முஜ்ரிமத்தானி முஜ்ரிமத்தைனி முஜ்ரிமத்தைனி முஜ்ரிமத்தைன் முஜ்ரிமத்தைனி முஜ்ரிமாத்துன் முஜ்ரிமாத்துன் முஜ்ரிமாத்தின் முஜ்ரிமாத்தின் முஜ்ரிமாத்தி முஜ்ரிமாத் மாஷா அல்லா மாஷா அல்லா மாஷா அல்லா நல்லாவே உங்களுக்கு சப்ஜெக்ட் விலகிட்டு மாஷா அல்லா இதை விளங்காத ஆக்கள் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தால் இன்ஷால்லா திரும்பி பாருங்கள் இந்த வீடியோவை ஒரு 2 தடவை பாருங்கள் இதை ஸ்பீட் பண்ணி பார்க்க மேலும் நான் ஒரு நாளைக்கு இதை அப்ளை எங்கேக்கிற எல்லாம் சொல்லித்தரேன் இன்ஷால்லா அப்போ உங்களுக்கு டக்குனு விளங்கிடும் நாங்கள் நாளைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கு போக போகிறோம் இன்ஷால்லா அதை நாளைக்கு பார்ப்போம் இன்ஷால்லா இன்றைக்கி ஓகே 40 நிமிஷம் பேத்துட்டு இன்றைக்கும் குர்ஆன் ஆயத்தொன்று பார்க்க டைம் இல்லை ஆனால் நாங்கள் நிறைய விஷயம் பார்த்தோம் இன்றைக்கு வந்து ஒரு ஆப் ஒன்று இருக்குது அது ஆப்பை மட்டும் சொல்லித்தரேன் சொல் பை சொல் நீங்கள் நினைக்கிறேன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க அந்த ஆப்பை அந்த ஆப் வந்து நான் வந்து அனுப்பினேன் இதுக்கு அஸ்ராருல் குர்ஆன் இல்லையா இந்த ஆப் வந்து தமிழ் குர்ஆன் அண்ட் ஹதீஸ் என்ற ஒரு ஆப் ஒன்று இருக்குது மஷால் இது நல்ல ஆப் உண்டு நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் இதை கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஷால்லா இதில் ஒவ்வொரு சொல்லுக்கும் குர்ஆன் அர்த்தத்தை ஒவ்வொரு ஆயத்தோட அர்த்தத்தை அவங்க தந்திக்கிறாங்க இன்ஷால்லா நாங்கள் நாளைக்கு குர்ஆன் பார்க்கல இதில் ஒரு ஆயத்தை எடுத்து பார்ப்போம் இப்போ நாங்கள் வந்து அரபி படிக்கிற குர்ஆனும் படிக்கணும் தான் அதே டைமில் ஸோ இன்ஷால்லா நாங்கள் பார்ப்போம் இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷால்லா உங்களுக்கு அது லேசாகிக்கும் அது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது ஸோ அப்போ இன்றைக்கு நாங்கள் அதோட கிளாஸை முடிச்சுக்கொள்வோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எல்லாருக்கும் இதை குர்ஆனை விளங்கி அதைப்படி அமல் செஞ்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நெருங்கி முழு உலகத்துக்கும் இந்த குர்ஆனை எத்தி வைக்கக்கூடிய பாக்கியம் தரணும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் அம்மா யஷ்குரு வஸ்ஸலாமு அலல் முர்சலீன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்